ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல உங்க WordPress வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ chatbot plugin எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் chatbotனா என்ன, அது ஏன் யூஸ்ஃபுல்னு பார்க்கலாம். chatbot அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது ஒரு ஹியூமன் மாதிரியே எண்ட் யூசர் கூட இன்டராக்ட் பண்ணி அவங்க டவுட்ஸை ஈஸியா கிளியர் பண்ணும். அடுத்து இந்த chatbotsோட சில அட்வான்டேஜஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், எந்த விஷயமா இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் நம்ம நல்லா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ இந்த chatbot அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 24/7 அவைலபிளா இருக்கும். ஸோ உங்க வெப்சைட்லேருந்து எந்த ப்ராடக்ட் எண்ட் யூசர் வாங்கினாலும் அவங்களுக்கு நீங்க 24/7 சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். செகண்ட் அட்வான்டேஜ், ஒரு சர்வேல மக்கள் ஹியூமன் எம்ப்ளாயி விட சாட்பாட் கிட்ட பேசுறதுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ், ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றது, இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாம் ஒரு ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ்காக வெயிட் பண்ணாம அவங்க கொஷின் கேட்ட உடனே அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த சாட்பாட் யூஸ் பண்றதுனால இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு chatbot plugin எப்படி உங்க வெப்சைட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணணும், அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்க டேஷ்போர்ட்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ, இங்க சர்ச் பிளகின்ஸ்ல டிடிஓ TIDIO அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிளகின் டிஸ்பிளே ஆகும். இந்த Tidio Plugin தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டால் நவ் அண்ட் ஆக்டிவேட். இப்போ இந்த Tidio Chat Plugin இன்ஸ்டாலும் ஆகி ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. இந்த Tidio Chat Plugin இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட லெஃப்ட் சைட் மெனுல கீழே வந்தீங்கன்னா Tidio Chat அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். இதுல உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க. கொடுத்துட்டு லெட்ஸ் கோ கொடுத்த உடனே டிடியோட பேனலுக்கு கூட்டிட்டு போகும். இங்க நீங்க உங்க சாட் விண்டோல இந்த இடத்துல என்ன நேம் வேணுமோ அந்த நேமை யுவர் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள கொடுங்க. நான் சாம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சாட் வித் சாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் செட் பண்ணிட்டு கண்டினியூ. இங்க வெப்சைட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களோட கம்பெனி சைஸ் என்ன அப்படிங்கறத கொடுங்க. எந்த கண்ட்ரி, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட இண்டஸ்ட்ரி என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அதை இந்த டிராப் டவுன்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி இன்கொயரிஸ் டு யூ கெட் மந்த்லி, இதுல எந்த மாதிரி ஆவரேஜா உங்களுக்கு இன்கொயரி இருக்குமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஐ வாண்ட் லைவ் சாட் நான் செலக்ட் பண்றேன். அப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ. இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த மூணுத்துல எந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. எனக்கு ஜஸ்ட் கிரீட் தெம் வார்ம்லி இந்த மெசேஜை கொடுக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல எந்த மாதிரி மெசேஜ் வேணும் கொடுத்துட்டு சேவ் மெசேஜ், கண்டினியூ. இங்க என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ இந்த Tidio சாட்டோட பேசிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஒரு எண்ட் யூசர் உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாட் வித் அஸ் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதுக்குள்ள நீங்க கான்ஃபிகர் பண்ண இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அவங்க சாட்டை இனிஷியேட் பண்ண உடனே அவங்களோட இமெயில் ஐடி கேட்கும். சென்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட Tidio பேனல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அந்த மெசேஜை கொடுத்துட்டு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட எண்ட் யூசருக்கு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு பேசிக் சாட்பாட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்து உங்க சாட்பாட்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எண்ட் யூசருக்கு எப்படி காமிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதை பண்றதுக்கு உங்களோட Tidio பேனல்குள்ள போயிடுங்க. போயிட்டு லெஃப்ட் சைட்ல இங்க சாட்பாட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்க சாட்பாட்ஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகும். அதுல இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மெசேஜ் தான் நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கிற
Hi there, welcome to a healthy smile. இப்போ இந்த மெசேஜ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். லைக் இது ஒரு டென்டல் வெப்சைட் அப்படிங்கிறதுனால புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், கேன்சல் அண்ட் அப்பாயின்மெண்ட், chat with an agent அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்கா இந்த chatbot ஓபன் பண்ண உடனே எண்ட் யூசருக்கு வர்ற மாதிரி நான் டிசைன் பண்ண போறேன். அதை பண்றதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேனல்லே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸ், கண்டிஷன், ஆக்ஷன்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிசிஷன் பட்டனை டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ணிடணும். இதுலதான் அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்க போறோம். அதை பண்றதுக்கு எடிட், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஆப்ஷன்ஸை இந்த பட்டன்ல கொடுங்க. புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், இன்னொரு பட்டன் ஆட் பண்றதுக்கு ஆட் பட்டன், கேன்சல் அப்பாயின்மெண்ட், அடுத்து chat with an agent. இது 3 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணா என்ன பண்ணணும் அப்படிங்கறது அடுத்து கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜையும் நம்ம கனெக்ட் பண்ணாதான் வந்து இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆன உடனே இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து எனக்கு புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் வாங்கணும். அதை பண்றதுக்கு ஆஸ்க் அ கொஸ்டின், அதை கான்ஃபிகர் பண்ணி ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் அப்படின்ற மெசேஜ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பட்டனையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதை பண்றதுக்கு இந்த டாட்ல இருந்து இந்த ஆக்ஷனோட டாட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண உடனே இந்த டெசிஷன் பட்டன்ல இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுல எனக்கு புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் பண்றப்போ இந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகணும். அதே மாதிரி கேன்சல் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத இதுல கான்ஃபிகர் பண்ண போறோம். ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் அப்படின்ற மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். பண்ண உடனே இந்த டெசிஷன் பட்டனையும் இந்த ஆக்ஷனையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இதுல எனக்கு கேன்சல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். அடுத்தது chat with an agent. அதுக்கு சென்ட் a chat மெசேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதை கான்ஃபிகர் பண்ணிடலாம். an agent will be connected now அப்படின்ற மெசேஜ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு இங்கேயும் சேவ். இப்போ உங்க வெப்சைட்ல லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த chat with us கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகி இந்த ஆப்ஷன்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதுல புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அந்த மெசேஜ் வரும். அதே மாதிரி கேன்சல் அப்பாயின்மெண்ட் ஆர் chat with an agent. chat with an agent கொடுத்த உடனே உங்களோட டிடியோ பேனல்ல இங்க விசிட்டர்ஸ்க்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் chat கொடுங்க. கொடுத்துட்டு ஜாயின் கான்வர்சேஷன், இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அவங்களோட இமெயில் ஐடி உங்ககிட்ட இல்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாவது இமெயில் அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி கேட்டு மெசேஜ் பண்ண உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் வரும். அதுல அவங்களோட இமெயில் ஐடி அவங்க டைப் பண்ணுவாங்க. சென்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அவங்களோட இமெயில் ஐடி வந்துடும். இப்போ இவங்களுக்கு இமெயில் அனுப்புறதுக்கு இந்த டிடியோ பேனல்ல கீழே இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அவங்களுக்கு என்ன இமெயில் அனுப்பணுமோ அந்த மெசேஜை டைப் பண்ணி நீங்க சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இமெயில் போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு chatbot எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, டெக்கி கிளைடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.